இருக்காரு. ஆனா ஸ்டாலின் அவர்கள் ஆல்ரெடி மத்திய அரசு ஒரு திட்டம் வச்சிருக்காங்க, அதை காப்பி அடிச்சுதான் இதை சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்கு. இது எப்படி பாருங்க, அவர் காப்பி அடிச்சாரா இல்ல டீ அடிச்சாரா அந்த விஷயத்துக்கெல்லாம் நான் வரல. இப்போ இவங்க என்ன கேட்டாங்க, ஓபிஎஸ் வேணும்னு கேட்டாங்க. அது என்ன ஓபிஎஸ்னாலே இபிஎஸ்க்கும் பிடிக்கல, எம்கேஎஸ்க்கும் பிடிக்கல, அது வேற விஷயம். அது அப்படியே இருந்துட்டு போட்டோம். என்னென்ன கரெக்ட் தானே? ஆமா, அது ஒரு பேர்டன் தான். நான் என்ன சொல்றேன், ஓபிஎஸ்ல என்ன இருந்தது, உங்ககிட்ட ஒரு காசு பிடிக்க மாட்டாங்க, பிஎஃப் பிடிப்பாங்க, அது வட்டியோட திருப்பி குத்துற போறாங்க. அது நம்ம 6 மாசத்துக்கு ஒரு தடவை அனிமிக்கு அப்படின்ட்டு நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்லாம் ஒரு அப்ளிகேஷன் போட்டு பணத்தை உருவிடுவோம். இந்த பென்ஷன் இருக்குது, பென்ஷனுக்கு அப்புறமா அதுக்கு டிஏ இருக்குது. அண்ட் அந்த பென்ஷனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு தடவை இந்த பே கமிஷன் ரிவைஸ் ஆகும் பொழுதும் அதே மாதிரி பென்ஷனும் ரிவைஸ் ஆகும். இதுதான் முக்கியமான விஷயம். அதுவும் இப்போ போன பே கமிஷன்ல என்ன பண்ணிட்டாங்க, இந்த மிலிட்ரியில கொடுக்குற ஓஆர்ஓபி மாதிரி இன்னொரு இது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தட் எத்தனை இயர் சர்வீஸ் பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு இருக்கவன் என்ன பேசிக் வாங்குவானோ அந்த மாதிரி அப்கிரேட் பண்ணி பென்ஷன் அப்படின்னு கொண்டு வந்து இருங்க வரேன். இந்த விஷயத்துல எல்லாம் நீங்க சொல்லாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது.